ஸோ குழந்தை வளர்ப்புல நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. பார்ட் 2ல என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலா குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? குழந்தைங்க ஒரு விஷயம் சொல்ல வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க நடந்த விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போ நீங்க வந்துட்டு நல்லா ஜெல் ஆகுறீங்களோ, குழந்தைங்க எப்போ ஜெல் ஆவாங்க? நீங்க ரொம்ப அன்பாவும், அவங்கள திட்டாம இருக்கும்போதும், டேக் கேர் பண்ணிக்கும் போதும் கண்டிப்பா ஜெல் ஆவாங்க. தப்பு அப்டின்னா, இத பண்ணக்கூடாதுன்னு ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லி வளர்த்துட்டீங்க அப்டின்னா, அவங்க அத பண்ண மாட்டாங்க. இல்ல, அவங்க பண்றப்பல்லாம் சரி சரின்னு விட்டுட்டு, உங்களுக்கு ஏதோ பெர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, மத்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கண்டுக்காம விடுறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல அவங்க இக்னோர்டா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க எது சொன்னாலுமே அவங்க கேட்க போறது இல்ல. அது ஹியூமன் நேச்சர். நம்ம யார் ஐசோலேட் நம்மள பண்ணியிருந்தாங்க, இல்ல நம்ம தனியா விட்டுருந்தாங்க, அபாண்டன் பண்ணியிருந்தாங்கன்னு இப்ப நம்ம நெனச்சு பார்த்தா கூட, அவங்க சொல்றது நாம எதுக்கு கேட்கணும்? அப்படின்னு தோணும். நம்ம ஓவர் மெச்சூர்ட் ஆகும்போது, ஓகே, அவங்க நம்மள பார்த்துக்கலனாலும் ஏதோ ஒரு நல்லது சொல்றாங்க நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஸோ குழந்தைங்க கிட்ட சின்ன வயசுல இருந்தே அன்பா நல்லா டேக் கேர் பண்ற மாதிரி, அவங்களுக்காக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ உண்டாக்குற மாதிரி, சின்ன வயசுல இருந்தே டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன? காலையில என்ன டைம் எந்திரிக்கணும்? என்ன அவங்கள ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இதெல்லாம் தானா பண்ணணும். நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தலாம். இதுல ஹஸ்பண்ட் குறுக்கால வந்துட்டு, இல்ல வேற யாராவது வீட்ல இருக்கிறாங்க மாமனாரோ, மாமியாரோ குறுக்கால வந்துட்டு, ஐயோ! பையன்லாம் இது எதுக்கு பண்ணணும்? உன்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? அம்மா இப்படிலாம் ஒரு குழந்தைய வேல வாங்கலாமா? இதெல்லாம் சொல்லிக்கலாமா? அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. முட்டாள்கள் அந்த காலத்து ஆளுங்க, இல்ல சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க, சின்ன வயசுல சோம்பேறியா வளர்த்து விட்டவங்க, ஸ்பாயில்டு சில்ட்ரன்லாம் அந்த மாரி தான் பேசுவாங்க. நீங்க அதையும் தாண்டி வளர்த்து தான் ஆகணும். ஸோ அவங்க வேலைகள அவங்களையும் நீங்க செய்ய வச்சுட்டு, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இல்ல காலேஜ்ல நடந்துச்சுன்னு எப்ப ஷேர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்க கூட அட்டாச்டா இருக்கும்போது. அட்டாச்டா இருக்கணும்னா, அவங்கள நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு விஷயம் சொல்றப்பவே, "இல்ல நீ தான் இந்த மாரி பண்ணியிருப்ப. அதனால தான் அவன் பண்ணான்." அப்படிலாம் நடுவுல பேசிடாதீங்க. கம்ப்ளீட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா கேளுங்க. இப்ப ஆண்களா, பெண்களா இருக்கட்டும். நீங்களே ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயத்த எமோஷனல் அட்டாச் கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆள் தேடுறீங்க, ஆசைப்படுறீங்க. அதே மாரி தான் குழந்தைங்களும். குழந்தைங்கன்ட்டு இல்ல, நார்மலா ஹியூமன் பீயிங்கே பொறந்தா எல்லாருமே அப்படிதான் நெனைப்பாங்க. ஸோ, இப்ப சில்ட்ரன் வந்து உங்ககிட்ட வந்து நெறைய ஷேர் பண்ணணும்னு நெனைப்பாங்க. நீங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா இருந்தாலும், ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், அந்த விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும்னு வருவாங்க. பட் நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மோட அதிகமாக்கிட்டே போகும்போது, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அன்பு வெளிய தேடி போக ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க சொல்ற பேச்சும் கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். ஃபுல்லா சொல்றத உட்கார்ந்து கேட்டுட்டு, அப்புறமா யோசிக்கணும். ஓ! இந்த விஷயம் நடந்துச்சா? அதுல நல்ல விஷயம் தான் அப்ரிஷியேட் பண்ணணும். இல்ல தப்புன்னா, இத பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள் நடந்தா நீ வந்துட்டு டீச்சர் கிட்ட போய் சொல்லணும். அதே மாரி குட் டச், பேட் டச் வந்து நீங்க சொல்லிக் குடுக்கறதுல கூச்சப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ வளர்ந்த பையனுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு கூச்சப்பட்டா பரவால்ல. வளர்ந்த மாடுகளலாம் திருத்த முடியாது. சில பேர் தெரிஞ்சு தப்பு பண்றாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லிக் குடுத்துரலாம். இது ஃபர்ஸ்ட். எமோஷனலா உங்க கூட எப்பயுமே குழந்தைகள கனெக்ட்டா வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் பண்ண வைங்க. நீங்க ஃப்ரெண்டா ஃபீல் பண்ண வைக்கும்போது, அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிற மாரி இருந்துச்சு அப்டின்னா, இப்போ நீங்க வந்துட்டு லவ் பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. ஒரு பையன பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரீடம் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, அத ஃப்ரீடமா எடுத்துட்டு நான் லவ் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது தப்பு, இது தப்புன்னா, அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஏதாவது பண்ணலாம். அவங்களுக்கு சொல்லி திருத்தலாம். ஓகேவா? அண்ட் 2வது வந்துட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் வந்து சொல்லிக் குடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே எப்படி சம்பாரிக்கிறது, எப்படி வாழ்றது, நம்மளுக்கு ஒரு விஷயம்னா பணம் இருந்தா தான் வாழ முடியும். அதாவது உங்க கஷ்டத்த சொல்லி வளர்க்கலாம். பட் அந்த கஷ்டத்தினால அந்த பசங்க படிப்ப விட்டுட்டு ஃபினான்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ற மாரி பண்ணக்கூடாது. படிப்போட முக்கியத்துவத்த சொல்லிக் குடுத்துக்கிட்டே ஃபினான்ஸ் நாலேட்ஜ அவங்க கிட்ட வந்து புகுத்தணும். அதாவது படிச்சுக்கிட்டே வேல பார்க்கணும், படிச்சுக்கிட்டே ஸ்கில்ல டெவலப் பண்ணணும், படிச்சுக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு பக்கம் மணி ஏர்ன் பண்ணிட்டே இருந்தாலும், கடைசி வரைக்கும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் அப்டின்ட்டு. ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் எந்தெந்த விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் பிசினஸ் பண்ணலாம், எந்தெந்த விஷயம்லாம் பண்ணி குரோ பண்ணலாம், இல்லாம எந்த விஷயத்துல குரோ ஆகலாம். ஸ்கூல் படிச்சுட்டோ, இல்ல காலேஜ் படிச்சுட்டோ இந்த மாரி வீட்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணி, அதுக்கான பிளாட்ஃபார்ம காமிச்சு குடுக்கலாம். ஆன்லைன்ல செல் பண்றது எப்படி? இல்ல உங்களோட ஸ்கில்ல வச்சு ஒரு டியூட்டரா வொர்க் பண்றது எப்படி? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்களுக்கு கத்துக் குடுத்து, சம்பாரிக்கிறதுக்கான வழிகள கத்துக் குடுக்கலாம். எப்படி சேவிங்ஸ் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றது? சேவிங்ஸ்ல போட்டா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? அந்த மாரி
மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜை கொடுக்கணும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட்டை கத்துக் கொடுக்கணும். வீட்ல ஒரு உண்டியல் வாங்கி வைங்க, அவங்கள சேவ் பண்ண வைங்க, எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷனலா கனெக்டடா இருங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க குழந்தைங்கள. அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரும்போது இக்னோர் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. தப்புன்னா தப்புங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லித்தாங்க. முக்கியமா கத்தாதீங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நீங்க 2 பேரும் என்ன விஷயம் பண்றீங்களோ அதை அப்படிதான் காப்பி பண்ணுவாங்க. உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை உங்களோட காப்பி தான். நீங்க பசங்கள திட்டினாலும் பசங்க உங்களை திட்டினாலும் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட காப்பி ஒண்ணுதான் வந்து உலகத்துக்கு வந்து பிறந்திருக்கு. அதை திட்டினீங்கன்னா நீங்க உங்களே திட்டிக்கிற மாதிரிதான். இல்ல குழந்தைங்க பேரண்ட்ஸ் திட்டினாலும் சோ உன்னோட ஜெராக்ஸ் தான் அங்க இருக்கு. நீ பேரண்ட்ஸ் திட்டினா உன்னையும் நீ திட்டிக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல உனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த டைம்ல நீ எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது பேரண்ட்ஸ் வந்து தான் கத்துக்குவாங்க. சோ நீங்க 2 பேரும் கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படிலாம் இருந்தா வந்துட்டு குழந்தைங்க அதை பார்த்து வளர்ந்தா அது மாதிரிதான் வளருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட்ல ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்துட்டு துணி ஓகேவா ட்ரெஸ் கழட்டி போறத ஒரு அந்த பாஸ்கெட்ல லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடாம இப்படி கீழே போட்டாருன்னா அதை பார்த்து குழந்தை அதுவே பண்ணும். இல்ல சாப்பிட்ட தட்டை கழுவாம ஒய்ஃபா வேலை வாங்கினாங்க, இல்ல ஒய்ஃப் கிட்ட குடுக்குறாங்க, அவங்களே வாஷ் பண்ணல அப்படின்னா குழந்தை அதை பார்த்தா வளரும். சில டைம் பேரண்ட்ஸை தாண்டி குழந்தைங்க நல்ல விதமா வளருவாங்க அம்மா சொல்லி கொடுக்கறதுனால. ஆனா பல டைம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க சரியா பண்ற விஷயத்த தடுக்கிற ஃபேமிலியும் இருக்கு. சோ அதை தாண்டியும் நீங்க வந்துட்டு குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கன்சிஸ்டண்டா சொல்லிதான் வளர்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பாருங்க இப்ப நிறைய நியூஸ் வருது. நிறைய பேர் ஒரு பொண்ணு வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போனா மாமனார் மாமியார் புருஷன் ஒரு பொண்ணு எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி வந்து அவங்கள நடத்தணும், என்ன சொன்னா இந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகும் ஹர்ட் ஆகாது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சும் பண்றாங்க. ஒரு மாரல் ஃபாலோ பண்றதுல, ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்றதுல ஒரு இறக்கம் இல்ல. இந்த மாதிரி இருக்கு. எதுக்கு இவ்வளோ பொண்ணுங்கள படிக்க வச்சு? இன்னொன்னு மனசுல வந்துட்டு தைரியத்தோட வளர்த்தணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்பி வைக்கணும். நாங்க இருக்கோம்னு சொல்ற வார்த்தையே பெரிய வார்த்தை. இல்லம்மா எங்க மானத்தை வாங்கிராத, எங்க வளர்ப்ப தப்பு சொல்லிடுவாங்க, நீ இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அங்க போய் கோவப்பட்டுறாத, வாய் பேசிடாத அப்படிலாம் சொல்லி கொடுக்காதீங்க. ஐயோ நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம கஷ்டமா இருக்குமே, பாரமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எங்க போறோம்னு தெரியாம டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, தப்புனா தப்புன்னு ஓப்பனா சொல்லு, கரெக்ட்னா கரெக்ட்ன்னு சொல்லு. எங்ககிட்ட தப்புனா நாங்க தப்புன்னு சொல்றோம், சரின்னா நாங்க சரின்னு சொல்றோம், என்னன்னு பேசுறோம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க ஒரு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? இப்படி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னாதான் ஒரு குழந்தை சொசைட்டில தைரியமா சேஃபா ஒரு எமோஷனல் டேமேஜ் இல்லாம ட்ராமாஸ் இல்லாம வளரும். சின்ன வயசுல நிறைய ட்ராமாஸை பார்த்துட்டு போய் திடீர்னு நீ போய் டிசிப்ளின்டா இருக்கணும், ஒரு குடும்பத்துல நல்லா வாழணும், நீ சாஃப்டா நடந்துக்கணும், நீ சிரிச்ச மேனிக்கு இருக்கணும், எல்லாத்துக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா அது குழந்தைங்களை சொல்லி தப்பு இல்லை. நீங்க வீட்டுல அவங்களை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தப்பு. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இமோஷனலா டேமேஜ் பண்ணிட்டு குழந்தைங்களை அடிச்சு வளர்த்துட்டு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான சரவணத்தை வளர்க்காம அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் போடுறாங்க. நீ வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும், எங்களுக்கு பெருமை தேடி தரணும், ஏன்னா நீ இப்படியே இருக்க அப்படியே இருக்க அப்படின்னா நீ எங்க எங்க என்கரேஜ் பண்ணீங்க? நீங்க அந்த குழந்தைய எங்க காமா படிக்க விட்டீங்க? அந்த குழந்தை ஏதோ ஒரு வீட்டை விஷயம் வந்து சொல்லும் போது எப்படி நீங்க என்கரேஜ் பண்ணீங்க? எப்ப நீங்க என்கரேஜ் பண்ணீங்க? அந்த குழந்தை தானாவே என்கரேஜ் ஆகி தானாவே மோட்டிவேட் ஆகி தானாவே வாழ்க்கையில சாதிக்கணும். அந்த மாதிரி சாதிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா எவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அவங்க அடிபட்டதை ஹீல் ஆகி அவங்க வாழ்க்கையில ரியாலிட்டியை புரிஞ்சு அவங்க அதுல வெளியே வந்து இல்ல இதெல்லாம் தப்பு, நம்ம வந்துட்டு வொர்த்து, நம்ம டிசர்விங், நாம இந்த மாதிரி சாதிக்கணும்னு புரிஞ்சுக்க எவ்வளவு டைம் எடுக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே நீங்க கரெக்டா அது மெயின் ஸ்ட்ரீமா கரெக்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத தவிர்த்தரலாம். சில குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல அப்படி இப்படின்னு இருக்கு. சில குறும்புக்கார பசங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தப்பு இல்ல, ஓவர் ஸ்ட்ரிக்டா இருக்க வேணாம். என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே கண்டுக்காம மட்டும் திடீர்னு போய் இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. யாருமே பசங்க மேல பெருசா அக்கறைப்படாம சின்ன வயசுல அக்கறைப்படாம பெரிய வயசானதுக்கு அப்புறம் போட்டு ப்ரெஷர் போட்டு திணிச்சீங்க அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது.
ஓகேவா? நீங்க வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் பண்ணாம, நீங்க படிக்க வச்சிருக்கலாம். ஆனா எந்த மாரி சூழ்நிலையில அவங்க படிச்சிருந்தாங்க? ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையில படிச்சிருக்காங்களா? ஆனா சில குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிறதுக்கான விஷயங்கள் கிடைச்சும், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தும் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றது? அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத குழந்தைங்கலாம் எவ்ளோ முன்னேறிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்டிங்கிறத எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி காமிக்கலாம். பட் அங்க கம்பேரிசன் வந்துட்டு தேவையில்ல. எவ்ளோ பணக்காசு இருந்தாலும், எவ்ளோ ரிச்சா இருந்தாலும், வாழ்க்கையில சாதிக்கிறத நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஒரு லெவலுக்கு போனா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த புகுத்தி தான் வந்துட்டு குழந்தைங்கள கண்டிப்பா வளர்த்தணும். இதுல பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா 2 பேரண்ட்ஸ் கூட தான் பசங்க வந்து வளர்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்க? என்ன பண்றாங்க? எப்படி பிஹேவ் பண்றாங்க? அத பார்த்து தான் வந்து குழந்தை வளரும். குழந்தைங்கள சொல்லி தப்பில்ல. அதே மாரி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற டைம் போக டீச்சர்ஸ் கூட தான் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல சப்ஜெக்ட்ஸ அதாவது டெக்னிக்கலா சொல்லி தர்றது மட்டும் இல்லாம, புக்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும் சொல்லாம, மாரலா, எத்திக்கலா ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து அத எப்படி ஃபேஸ் பண்றது, லீகலா எப்படி மூவ் பண்றது, ஒரு விஷயம்னா அது எப்படி வந்துட்டு சொசைட்டிக்கு கொண்டு போய் அதுக்கு நியாயம் வாங்குறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் வரணும். அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸும் சொல்லி தரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்தா தான், பசங்க வந்துட்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கூட எமோஷனலா அட்டாச்டா இருப்பாங்க. சொல் பேச்ச கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்த நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இது எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்துட்டு எதுவுமே ஃபாலோ பண்ணாம ஒரு இடத்துல தப்பு வச்சுட்டு குழந்தைங்கள குறை சொல்லி ஒண்ணுமே ஆக போறதில்ல. டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் இத சொல்லிக்கிறேன். உங்க 2 பேத்தோட கைடன்ஸ்ல தான் குழந்தையோட வாழ்க்கையே இருக்கு. ஓகேவா? தேங்க் யூ.